இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் பொருட்களை வாங்குகிறோம், அதுக்குரிய பணத்தை வந்து ஜிபே மூலமாக ஃபோன்பே மூலமாக கேஷ்லாம் வித்ரா பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளும் வளர்ந்துட்டோம், எல்லாம் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம். இது வந்து தவறு. இப்போ நம்ம வளர்ச்சின்றது வந்து ஒருவன் படித்து விட்டு அவனுக்கு சரியான வேலை கிடச்சி அவன் நல்ல ஒரு சம்பளம் வாங்கினா தான் வளர்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு நிறைய பேர் 15,000 20,000 தான் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைனில் வேலைக்கு போகிறாங்க. நிறைய கம்பெனியில் வந்து டூ வீலர் வந்து அவனுடைய டூ வீலரு, அவனுடைய பெட்ரோலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 20-30 டெலிவரி பண்ணால் மட்டும்தான் ஒரு 900 ரூபா கிடைக்கும். அதில் பெட்ரோலுக்கு 400 போயிடும். திரும்ப ஒரு 500 ரூபா நமக்கு இதில் வந்து வருமானம் சொல்லி எடுக்கிறாங்க. இப்போ இது வந்து வளர்ச்சி கிடையாது. இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ கண்ணுக்கு தெரியாத அந்நிய முதலாளிக்கு நாம் வந்து அவனுக்கு வந்து படித்த பிள்ளைங்க வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் அவனுக்கு காலையில் 3 மணி 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் வண்டி தேய பெட்ரோல் காலியாக நம்முடைய பணம் செலவினமாக ஒரு 500 ரூபா 600 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கிறதுக்கு அந்நிய முதலாளிகிட்ட நாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து அந்நிய முதலாளி. எங்கிட்ட அவன் எவன் யார் என்ன ஏதுன்றது ஒரு முகமும் தெரியாது. ஆனால் அவனுக்கு வந்து எங்கிட்ட ஒருத்தங்கிட்ட பொருளுங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு அந்த பொருளை கவரில் அடைச்சி அது சரி இருந்தால பொருளாக இருக்கட்டும், சரி இருக்கிற பொருளாக இருக்கட்டும், சரியில்லாத பொருளாக கூட இருக்கட்டும், அந்த பொருளை அவன் என்ன பண்ணுறான், ஷோ காமிச்சு அழகாக ஒரு கடை வாடகை இல்லாமல் எந்த வாடகை இல்லாமல் தீட்டு வந்து குடோனில் வச்சு இதை வந்து நம்மளை மாதிரி வருமானம் இல்லாதவனை வேலை வாங்கி எல்லாம் அவனுடைய உழைப்பை இது பண்ணி இவன் வந்து ஆன்லைன் மூலமாக எல்லா பணமும் அவனுக்கு போய் சேர்ந்துருது. இதனால் யார் நல்ல ஒரு நிலைக்கு வராங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பண்ணுற தொழிலில் யாருமே வந்து முன்னுக்கு வர முடியாது. ஹோட்டல் கடையாக இருக்கட்டும், மளிகை கடைகளாக இருக்கட்டும், துணி கடையாக இருக்கட்டும், நிறைய கடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கடையிலையுமே அவங்க வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற வருமானத்தை பார்க்கவே முடியாது. அந்த வருமானத்தை வச்சு அவன் கடை வாடகை வீட்டு வாடகை யாருமே எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பொருட்களை எல்லாம் மலிவான விலைக்கு வாங்கி இது பண்ணி கொள்முதல் பண்ணி எந்த ரேட்டை பேசி வாங்கி கம்மி பண்ணி நம்மள மாதிரி ஆளுங்களை சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு வச்சு அந்த அவனுங்களை ரோடாக தெரிய வச்சு அந்த வருமானத்தை அவனுங்க வந்து லேக்ஸ் கணக்கில் எடுத்துடுறாங்க. இன்றைக்கி இந்த ஆன்லைனில் வருமானம் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொரு கடைக்காரனும் வருமானம் இல்லாமல் போட்ட முதல் கூட எடுக்க முடியாமல் தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகிற நிலைமையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதனால் இதை வந்து மக்கள் தான் சிந்திக்கணும்.